இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நாம தானே செஞ்சோம். இவங்க வந்து ஹரிஸ் கிச்சன்ல இருந்து வாங்கிட்டு வந்ததா சொல்றாங்க. நீங்க ஏன் சார் பேசாம நின்னுட்டு இருக்கீங்க? இவங்க கிட்ட சொல்லுங்க நாம இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எப்படி செஞ்சோம்னு. அவன் முழிக்கிற மொழியிலேயே தெரியல. என்னாச்சு உங்களுக்கு? உண்மையை சொல்றதுல என்ன தயக்கம்? அது உண்மையா இருந்தா தானே தயங்காம சொல்லுவான். இல்ல, இது ஹரிஸ் கிச்சன்ல செஞ்சதில்ல, இது நாங்களே செஞ்சதுதான். போதுமா? சும்மா வீண் பழி போடாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க மேடம். ஐயா, எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டுல நீங்க இருக்கீங்க? 25 வருஷமா. அப்போ உங்க தொழில் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஹரிஸ் கிச்சனோடது இல்லைன்னு. சொல்லு மேன், இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சொல்லிடுறேன் சார், அவங்க சொல்றது உண்மைதான். இது ஹரிஸ் கிச்சன்ல இருந்து வாங்கினது தான். நீங்க என்ன சொல்றீங்க? விளையாடுறீங்களா? நாம தானே இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சோம். என்னை மன்னிச்சிடுங்கம்மா. நாம செஞ்சதெல்லாம் கொண்டுட்டு வர வழியில ஸ்நாக்ஸ் எல்லாம் கீழே கொட்டி வீணா போயிடுச்சு. டயத்துக்கு கொண்டு வரலன்னா உங்க பேரு கெட்டு போயிடும் தான் ஹரிஸ் சார்கிட்ட உதவி கேட்டேன். அவர் தான் இதெல்லாம் உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு வேற வழி தெரியலம்மா. என்ன சார், நான் சொல்ல சொல்ல கேட்காம இவங்கள பத்தி அவ்வளவு உயர்வா பேசுனீங்க, இப்ப என்ன சொல்றீங்க? அப்போ இத்தனை நாளா ஹரிஸ் கிச்சன் ஃபுட்ட வாங்கி நீங்களே செஞ்சேன்னு சொல்லி எங்க எல்லாரையும் நம்ப வச்சிருக்கீங்களா? மேடம், இன்னைக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால தான் ஹரிஸ் கிச்சன்ல இருந்து வாங்கினேன். இது வரைக்கும் லட்சுமி அம்மா தான் பண்ணாங்க. கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறம் ஏன் மறைக்கிறீங்க? நீங்க இத்தனை நாளும் இப்படிதானே பார்சல் வாங்கிட்டு வந்து இங்க இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கீங்க. அப்படியே பண்ணா என்னங்க, அதுவும் எங்க கிச்சன் தான். லட்சுமி அம்மா யாருன்னு நினைச்சீங்க? ஹரிஸ் சாரோட ஒய்ஃப். அப்படியா? வைஃப் இங்க கேண்டீன் நடத்துறாங்க, ஹஸ்பண்ட் வெளியே கிச்சன் வச்சிருக்காரா? சந்தோஷ், நீ தான் உங்க அம்மா மேல கோவமா இருக்க. ஆனா இங்க பாரு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஹெல்ப் பண்ணிக்கிறாங்கன்னு. ஹரிஸ் கிச்சன் ஓனர் வைஃப் கிட்ட நாம போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா? இனிமே இந்த கேண்டீன் கான்ட்ராக்ட நாம மறந்துட வேண்டியதுதான். என்ன லட்சுமி அம்மா, நான் உங்களை எவ்வளவு நம்பி இருந்தேன். உங்களுக்காக தான் இந்த ஆர்டரே கொடுத்தேன். நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இல்ல சார், அது என்ன நடந்ததுன்னு
எதுவும் பேசாதீங்க. ஐ அம் டோட்டலி அப்செட். சார், நீங்க சரியான நேரத்துல வந்து உதவி பண்ணதால கஸ்டமர்ஸ் முன்னாடி ஆபீஸ் மானம் போல சார். ஆனா பிரச்சனை வேற ஒரு ரூபத்துல வந்துருச்சு சார். எதை வச்சு அப்படி சொல்ற? ஆமா சார், நம்ம ஹரிஸ் கிச்சன்ல மெயின்டைன் பண்ற குவாலிட்டி தான் சார் காரணமே. புரியுற மாதிரி சொல்லு. சார், நம்ம ஹரிஸ் கிச்சன்ல ஸ்நாக்ஸுக்குன்னு ஒரு பேட்டர்ன் டேஸ்ட் இருக்குல்ல, அதை வச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம கிச்சன்ல இருந்து தான் வந்திருக்குன்னு ஒரு லேடி கண்டுபிடிச்சிட்டாங்க சார். சரி, அப்புறம் என்ன சார், லக்ஷ்மி அம்மா பண்ணாத தப்புக்கு அசிங்கப்பட்டாங்க சார். இத்தனை நாளும் அவங்க கஷ்டப்பட்டு செஞ்ச அத்தனையும் ஹரிஸ் கிச்சன்ல இருந்து தான் வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்டு எல்லாரும் அசிங்கப்படுத்திட்டாங்க சார். எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சார். நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. லக்ஷ்மிக்கு ஹெல்ப்பா இருக்கணும் தான் நான் உன்னை அவங்க கிட்ட வேலைக்கு அனுப்புனேன். சார், பின்னாடி பாருங்க சார். அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். உங்களுக்கு நீ நான் அனுப்புன ஆளுன்னு தெரியாதுல்ல? இது வரைக்கும் தெரியாது, ஆனா இப்ப தெரிஞ்சு போச்சு சார். எப்படி? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, கொஞ்சம் பின்னால பாருங்க சார். அப்போ என்ன உளவு பார்க்கதா அவரை வேலைக்கு அனுப்பி விட்டுருக்கீங்க? ஐயோ லக்ஷ்மி மேடம், அப்படிலாம் எதுவும் இல்ல. கந்தசாமி நல்ல வேலைக்காரன், நேர்மையானவர். புதுசா தொழில் செய்யற உங்களுக்கு அவனை போல ஒரு ஆள் கூட இருந்தா ஹெல்ப்பா இருக்கும்னு நினைச்சதா அவனை உங்ககிட்ட வேலைக்கு அனுப்புனேன். இவளுக்கு தாலி கட்டியிருக்கோம், இவளை கண்காணிக்கணுங்கிற எண்ணத்துல அவரை வேலைக்கு அனுப்பிட்டு இப்போ உதவின்னு கதை விடுறீங்கல்ல? மேடம், சார் உங்க நல்லதுக்கு தான் அப்படி பண்ணாரு. நீங்க தனியா கஷ்டப்படுவீங்கன்னா வேலை தெரிஞ்ச கந்தசாமி அண்ணாவை உங்களுக்கு உதவியா இருக்கட்டும்னு அனுப்பி வச்சாரு. அதாவது என்னால தனியா நின்னு எதையுமே கிழிக்க முடியாது, அவ்வளவு சாமர்த்தியம் இல்லைன்னு அவரா முடிவு பண்ணி ஆளை அனுப்பியிருக்காரு, அப்படிதானே? ஐயோ மேடம், உங்களால தனியா நின்னு செய்ய முடியுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ராமருக்கு அணில் உதவுன மாதிரி ஒரு சின்ன ஹெல்ப்பா இருக்கட்டுமேனு தான் நான் கந்தசாமி அனுப்பி வச்சேன். நான் உங்ககிட்ட கேட்டேனா எனக்கு உதவிக்கு ஆள் வேணும்னு? நீங்களா என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்து ஏன் சார் என்னோட நிம்மதியை கெடுக்குறீங்க? நான் ஏதோ கேண்டீனை நடத்தி சுயமா சம்பாதிக்கிறேன்ற ஒரு மன நிறைவு இருந்துச்சு, அதையும் இப்படி கெடுத்துட்டீங்களே சார். உங்களால எல்லா இடத்துலயும் நான் அவமானப்பட்டு நிக்கிறேன். போதும் சார், உங்க கரிசனம் அக்கறை எல்லாமே இதோட நிறுத்திக்கங்க. நான் எப்படியோ போறேன், உங்களுக்கு என்ன வந்துச்சு? மேடம், லட்சுமி அம்மா
சாரை பத்தி அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நான் கொண்டு போன ஸ்நாக்ஸ் எல்லாம் கீழே விழுந்து வீணா போச்சு. சார் தான் உடனே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. இதுக்கு பேர் தான் நல்லது செஞ்சு கெடுக்கிறது. மத்தவங்களோட பார்வையில நல்லதா தான் தெரியும், ஆனா அத அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை என்னன்னு. லட்சுமி மேடம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. போதும் சார், போதும். ஏன் வேலையை பார்க்க எனக்கு தெரியும். உங்க உதவி எனக்கு தேவையில்லை. உதவிங்கிற பேர்ல எனக்கு உபத்திரவம் கொடுக்கறத இதோட நிறுத்திக்கங்க. என்ன சார் இவங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே உங்களை புரிஞ்சுக்காம எடுத்தறிஞ்சு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க? விடுமாடி, அவங்க சூழ்நிலை அப்படி. அவங்க கஷ்டம் அவங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் நமக்கு புரியும். சார் அவங்க உங்க ஒய்ஃப் ஆயிட்டாங்க, இன்னும் ஏன் தள்ளி தயங்கி நின்னுட்டு இருக்கீங்க? நீங்க யார் எனக்கு உதவுறதுக்குன்னு கேக்கும்போது, நான் உனக்கு தாலி கட்டின புருஷன், அப்படிதான் உதவுவேன், வாங்க வீட்டுக்குன்னா ஒரு பைய கேட்க மாட்டான். என்ன பேசுற மேடி? அவங்களா புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் என்ன தேடி வருவாங்க. அது வரைக்கும் நான் ஒரு பாதுகாவலன் தான். அப்ப தூரத்துல இருந்து வேடிக்கை பார்க்க போறீங்க? பாருங்க, நல்லா பாருங்க, நானும் பாக்குறேன் இந்த சிந்துபாத் கதை எப்ப முடியுதுன்னு. ஐயோ பரிமளமா, அந்த லக்ஷ்மிய பாக்கணுமே. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு. என்ன லக்ஷ்மி, உன் ராசிக்கு கூட்டு தொழில் தான் சரியா இருக்கும்னு பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் ஆரம்பிச்சுட்டா போல இருக்கு. லக்ஷ்மி, அதுக்குள்ள என்ன அவசரம்? லக்ஷ்மி, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க சும்மாதான் எல்லாரும் முன்னாடியும் அவரை பிடிக்காத மாதிரி நடிக்கிறீங்க போல இருக்கு. உள்ளுக்குள்ள ரொம்ப ஆசைதான் இல்ல? அதான் ஹரி சாரோட கிச்சனுக்கு போய், சாரி அவங்க ஆத்துக்காரோட கிச்சனுக்கு போய் அங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இவங்களோட சன்னோட ஆபீஸ்க்கு போய் வித்து பிசினஸ் பண்றாங்க. ரைட்? ஏண்டி பிரதீபா, ஹரிஷ் கிச்சனே இனிமே லக்ஷ்மிக்கு தானே? சந்தோஷ ஹரிஷ் கிச்சனோட சமோசாவை சாப்பிட்டானா? என்ன சொன்னா? என்ன சொல்லிருப்பான்? நல்லா இருக்குன்னு சொல்லிருப்பான். யூ see, முழுக்க நினைச்சாச்சு, இனி முக்காடு எதுக்கு? அண்ட் மோரோவர், இந்த மொத்த அபார்ட்மெண்ட்டுக்கும் உங்க மேட்டர் தெரியும். ஓகே? இனிமே நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு தனியா போகணும்? ஒன்னவே ஜாலியா போலாம்ல? வெல், அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கத்தானே போகுது. அதெல்லாம் இருக்கட்டும். அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல நான் கொடுத்த 5000 ரூபாவை நீங்க இன்னும் திருப்பி கொடுக்கவே இல்லையே. அதை எப்ப கொடுப்பீங்க? ஓ ஷிட். நோ இஷ்யூஸ். ஆக்சுவலா நான் மறந்துட்டேன். ஏடிஎம்ல இருந்து எடுத்து கொடுத்துறேன். அடுத்தவங்க வாழ்க்கையை பேசுறதுக்கு முன்னாடி நாம சரியா இருக்கோமான்னு யோசிச்சு பேசணும். வாங்கின காசு கொடுக்க பாருங்க. அடுத்த முறை பார்க்கும்போது நான் கேக்குற மாதிரி வச்சுக்காதீங்க. என்ன இருந்தாலும் லக்ஷ்மி கில்லாடி பிரதீபா. எப்படி உன் வாயை அடைச்சிட்டு போயிட்டா பாத்தியா? இதெல்லாம் உனக்கு தேவையா? என்ன பிரதீபா, உன்கிட்ட இல்லாத பணமா காசா? உடனே அவ மூஞ்சில தூக்கி எறிய வேண்டியது தானே? அப்படியா? ஓகே. 1 மந்த்க்கு முன்னாடி என்கிட்ட நீங்க 1000 rupees கேஷ் வாங்குனீங்களே, ரிமெம்பர்? எங்க இது? அது என்னமோ தெரியல, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க மனசே வர மாட்டேங்குது. வராது. எப்படி வரும்? நல்ல 3 வேளைய ஓசிலே அபார்ட்மெண்ட்ல வாங்கி சாப்பிட்டு முடிச்சிடுறது. இதுல எப்படி வாங்கின காசை திருப்பி கொடுப்பீங்க? எனிவேஸ், நான் உங்களுக்கு இதை கொடுக்கும் போது இது எனக்கு திரும்ப வராது முடிவு பண்ணி தான் கொடுத்தேன். ஆமா.
பவி பவி தாத்தா, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நாள். என்னடா நடந்துச்சு? இருங்க தாத்தா, எல்லாருக்கும் சேர்த்து ஒன்னாவே சொல்லலாம். இந்த வீட்ல வேற யாராவது இருந்தா கொஞ்சம் வர முடியுமா? என்ன சந்தோஷ், ஏன் வந்ததும் வராததுமா ஆரம்பிக்கிற? என்ன நடந்தது? என்ன நடந்ததா? இதுக்கு மேல என்ன நடக்கணும்? நான் இன்னைக்கு அருமையா அசிங்கப்பட்ட தெரியுமா? இதோ நம்ம பிசினஸ் உமன் செஞ்ச காரியத்துக்காக ஆபீஸே என்ன காரி துப்புச்சு. புரியுற மாதிரி சொல்றேன் தாத்தா. புரிய வேண்டியவங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. ஹே பவி, நீ எனக்கு என்ன சொன்ன? அத்தை சொந்த கால்ல நிக்கிறாங்க, அத பார்த்து பெருமைப்படணும்னு பேசினல்ல? உன் அத்தை சொந்த கால்ல நிக்கல, வேற ஒருத்தர் கைய பிடிச்சுக்கிட்டு அந்த சப்போர்ட்ல நின்னுட்டு இருக்காங்க. இவங்க ஏதோ நல்லா டீ போடுறாங்கன்னு எங்க எம்டி ஒரு பார்ட்டி ஆர்டர் கொடுத்தாருல, அந்த பார்ட்டிக்கு எங்க இருந்து டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்தது தெரியுமா? ஹரிஸ் கிச்சன்ல இருந்து. அது எனக்கு தெரியாம நடந்துருச்சு. ஐயோ, நான் உங்ககிட்ட பேசல. ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரினர் கிட்ட பேசுறதுக்கான தகுதியே என்கிட்ட இல்ல. பவி, ஒரு வகையில தப்பும் இல்ல. லைஃப் பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னரா இருந்தா என்ன தப்பு இல்ல பவி? சந்தோஷ், அத்தைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. உன் அத்தை அவங்க மட்டும் கஷ்டப்படல, என்னையும் சேர்த்து தான் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. ஆபீஸ்ல என்ன ஒருத்தி கேள்வி கேட்டா, அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அது என்ன கேள்வின்னு தெரியுமா? உன் அம்மா மட்டும்தான் கேண்டீன் நடத்துறாங்கன்னு நினைச்சோம், உன் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்துதான் நடத்துறாங்களோன்னு கேக்குறான். இந்த கேள்விக்கு எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. பவி, என்ன நடந்ததுன்னு தெரியாம பேச வேண்டான்னு சொல்லு. அது எப்படி தாத்தா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு தான் சரியாதான் இருக்கிற மாதிரி பேசுறாங்க. கத்துக்கணும். ஒருவேளை இது ஒரு புது பிசினஸ் டெக்னிக்கோ? தெரிஞ்சா நான் ஏன் இப்படி இருக்க போறேன்? நானும் ஒரு டீ கடை போட்டு பெரிய பிசினஸ் மேன் ஆயிருப்பேன். சந்தோஷ், நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அத்தை மனச குத்தி கிழிக்கும்னு யோசிக்காம பேசுற. அப்படியா? வந்து ஏன் இடத்துல நின்று ஆபீஸ்ல பாரு, ஒவ்வொருத்தன் பார்வையும் எப்படி என்ன ரணமாக்குதுன்னு அப்ப புரியும் உனக்கு. ஒழுங்கா வீட்டுல இருக்கிறத விட்டுட்டு தேவையில்லாம நானும் சம்பாதிக்கிறேன்னு கிளம்பி இப்படி குடும்பத்தையே அடுத்தவங்க கேவலமா பேசுற அளவுக்கு நடந்துகிட்டாங்க. இப்படி குடும்பத்தை தோக்கடிச்சு தான் ஜெயிக்கணும்னு நினைச்சா இப்படிதான் தோத்து போய் நிக்கணும். ஜெயிச்சா நம்ம பண்றது சரின்னு தோணும், நாம போற ரூட் கரெக்ட்னு தோணும். அதே மாதிரி தோத்தா நாம இதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. பவி, நீ ரொம்ப புத்திசாலி தானே, படிச்சவ தானே, கொஞ்சம் புரியவை. ஒண்ணு சுய புத்தி இருக்கணும், இல்ல அடுத்தவங்க சொல்றதையாவது கேட்கிற புத்தி இருக்கணும். அதுவும் இல்லனா தனக்கு புத்தியே இல்லைன்னு வீட்டோட அடங்கி அமைதியா இருக்கணும். அத்தை, சந்தோஷ் பேசினதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க அத்தை.
நான் ஏன் வருத்தப்படணும்? ஜெயிச்சா மத்தவங்க பாராட்டுறதும், சின்ன தோல்வி வந்ததும் இளக்காரமா பேசுறதும் உலக வழக்கம் தானே. ஒரு புள்ளைய பேச வைக்கிறதும் அம்மாதான், அந்த பிள்ளைகிட்ட இருந்து பேச்சு வாங்குறதும் அம்மாதான். நான் இன்னைக்கு தோத்துட்டேன் பவி. என்னோட தோல்வியை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப கூட குட்டி பேசினதுக்கு நான் கவலைப்படல. என்ன நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்த அந்த எம்டியோட நம்பிக்கையை நான் வீணடிச்சிட்டேங்கிற கவலை தான்.